பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கிதியோனுக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, நாம் அநேக நேரத்தில் இதை பிரசங்கித்திருக்கிறோம், பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். நாம் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை, தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த கிதியோன் என்பவன் அவன் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறான். என்ன வேலைன்னு சொன்னா, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அதிவேசியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைகளுக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. கோதுமையை மீதியானவருடைய கைக்கு தப்புவிக்கிறதுக்காக எதுக்கு பக்கத்துல போய் போரடித்தான்? ஆலை எதற்கு பயன்படுத்தப்படும்? சொல்லுங்க பார்ப்போம். ஆலை எதற்கு பயன்படுத்தப்படும்? திராட்சரசம் பிழிகிறது. ஆனா போரடிக்கிறதுக்கு கலந்தான் யூஸ் பண்ணப்படும். அதுக்கு வேற இடம். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை வேற. என்னென்ன, அங்க இருந்த இஸ்ரவேலரை ஒடுக்கின மீதியானியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய விளைச்சல்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு உண்டாக்குற அந்த திராட்சை பழங்கள் எல்லாம் அவங்க திருடிட்டு போயிடுறாங்க. ஆனபடினாலே அங்கே அந்த ஆலையில திராட்சரசம் பிழிகிற அந்த வேலை நிறுத்தப்பட்டு விட்டது. இவனுக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச தானியத்தை அவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, போரடித்து அதை சேர்க்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த நிலைமை வந்தது? இந்த சூழ்நிலை எதற்கு வந்ததுன்னு சொன்னால், நாம் சில காரணங்களை அங்கு நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்கு நம்மை தெரிந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்களிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். பாருங்க, இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் அல்லாத இஸ்ரவேலருடைய அந்த விளைச்சல்களையும் உழைப்பையும் இன்னொருவன் எடுத்துட்டு இருக்கிறான். இன்றைக்கும் கூட நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம், நம்முடைய தேசத்துல எப்படியாவது சுவிசேஷ மயமாகி விட வேண்டும். நம்ம எவ்வளோ விதைக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எத்தனையோ தியாகங்களை பண்ணுகிறோம். இந்த நிலைமையிலே நமக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம சில வசனங்களை கொண்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், 6வது வசனத்தில் வாசிக்க பார்ப்போம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியரின் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவருடைய தேசத்தில் உள்ள பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எங்கிருந்து கொண்டு வந்தார்னா, எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். எங்கிருந்து கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து கொண்டு வந்து, நான் உங்களை ரட்சிக்கவில்லையா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை மீட்டு கொண்டு வரவில்லையா? இந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? இந்த தேசத்துல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா? அப்படி இருந்து நீங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போல
இந்த 2 காரியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே சுவிசேஷத்தை எப்பொழுது கொண்டு வந்தார் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேசத்தை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் எப்பொழுது சித்தம் கொண்டார்? எப்பொழுது அவர் ஆரம்பித்தார்? அவர் தம்முடைய வேலையை நம்முடைய தேசத்துக்கு எப்பொழுது ஆரம்பித்தார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்து பரலோகமான அந்த நூற்றாண்டிலே, அந்த காலகட்டத்திலேயே அவரோடு இருந்த அவருடைய சீசன் ஆகிய தோமாவை நம்முடைய இந்திய தேசத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அந்த தோமா இந்திய தேசத்துக்கு வருகிற போதே இந்தியாவுக்கான விடுதலை தொடங்கிவிட்டது, இந்தியாவுக்கான ரட்சிப்பு தொடங்கிவிட்டது. அந்நிய தேவர்களுக்கு அடிமைப்பட்டு பல பாரம்பரிய கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டு தெய்வம் எதுன்னு சொல்லி அறியாதபடிக்கு இருந்த நம்முடைய இந்திய மண்ணிலே கர்த்தர் தம்முடைய சுவிசேஷனாகிய அல்லது அப்போஸ்தலனாகிய அந்த தோமாவை கொண்டு வந்து நம்முடைய தேசத்தை ரட்சிக்க தொடங்கினார். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு தொடங்கின சுவிசேஷ வேலை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தொடங்கின அந்த ஊழியமானது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவ ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்றைய காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் வேற. அன்றைக்கு இருந்த சூழலில ஸ்தோத்திரம் ஆண்டவர் சுவிசேஷத்தை நம்முடைய தேசத்துக்கு தந்தபடினாலே இன்றைக்கு அநேக காரியத்தில் வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம், அநேக கலாச்சாரத்தில் வளர்ச்சியை பார்க்கிறோம், அநேக வாழ்க்கை முறைகளில் வளர்ச்சியை பார்க்கிறோம். ஆடைகளானாலும் சரி, பொருளாதார காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றையும் வளர்ச்சியை பார்க்கிறோம். ஆனால் பார்க்க வேண்டிய காரியத்தை நம்ம இன்னும் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு காரணம் என்ன பாருங்க. ஆண்டவர் இந்தியா தேசத்தை நேசித்தபடினாலே அவர் தம்முடைய ஊழியக்காரன் அனுப்பிவிட்டார், ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். ஆனால் இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தின் அந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கெடுத்து கொண்டபடினாலே ஸ்தோத்திரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அது ஸ்தோத்திரம் பலருடைய கைகளினால் அந்த சுவிசேஷத்தின் வேலைகள் தடை செய்யப்படுகிறது. ஜெபம் நடத்தும் போது நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டோம். பாஸ்டர் ராஜேஷ் அவங்க அழகாக ஒரு காரியம் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறுகிற போது அது அநேகருடைய கைகளிலே, அரசியல்வாதிகளுடைய கைகளிலேயும் சரி, ஆத்மீயவாதிகளின் கைகளினாலும் சரி, மத விலைகளுடைய கைகளினாலும் சரி, நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் இல்லாமல் இருக்கிற போது, நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் இருக்கிற போது அவர்கள் நம்மை சிறுமைப்படுத்துகிற நாட்களிலே அநேக காரியங்களில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் பணம் வந்தாச்சுன்னா பிடிக்க முடிய மாட்டேங்குது. பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு, இல்லாத ஊழியர்களுக்கு கொடுத்தளிச்சணும் போதும். எத்தனையோ காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். பண மதிப்பிழப்பு நாட்களிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் பணத்தை எரித்திருக்கிறார்கள். உங்கள் பகுதியில் நடந்திருக்கிறதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொன்னாரு. ஆமா, அதெல்லாம் பார்த்துட்டு எங்க பாஸ்டர் சொன்னாரு. ஸ்தோத்திரம். பணத்தை மாத்தன்னு சொன்ன எங்கிட்டே தந்திருக்க கூடாதான், சீதப்பாளையில் ஒரு சர்ச்சைக்கு இடம் வாங்கி கட்டியிருப்போமே. அல்லேலூயா. இடம் இல்லாத இடங்களுக்கு இடத்தை வாங்கி கட்டியிருப்போமே. ஸ்தோத்திரம். உங்களோட அங்குலாய் பணம் வந்தோடனே அதை தவறாக கையாளுகிறார்கள். ஆனபடினாலே தேவனுடைய பணங்கள் எதற்கு செலவழிக்கப்பட வேண்டுமோ அதுக்கு செலவழிக்கப்பட முடியவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சில காரியங்கள் அனுகூலமா இருக்கிறத பார்த்து சில மாமிசத்தில் விழுந்து விடுகிறார்கள். அதனால தான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை வந்து விடுகிறது. அல்லேலூயா. தயவுசெய்து நீங்க தவறா நினைக்க கூடாது. எப்பவுமே நம்ம நிறைய வசனங்கள் உற்சாகப்படுத்துகிற வார்த்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறேன். ஆனா சில காரியங்களுக்கு எச்சரிப்படைய முடியாது. கர்த்தரினுடைய உள்ளத்தை பாரப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இதெல்லாம் சொல்லணும்னு வரல, நான் சொல்ல வந்தது வேற. ஆனா எங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தருகிற வார்த்தை, பாரப்படுத்துகிற வார்த்தை வேற. என்னன்னு சொன்னா
இப்போ நம்ம ஊழியத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் தான் பேசிட்டே வந்தோம். ஸ்தோத்திரம். அதாவது என்ன காரியம் சொன்னால், தங்களுடைய பரிசுத்தமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட்டு பரிசுத்தம் இல்லாத பரிசுத்த குலைச்சலாக்குகிற ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஏதோ ஒரு உறவுக்கு இடம் கொடுக்கிறோம். ஏதோ ஒரு பழக்க வழக்கத்துக்கு இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அது சுவிசேஷ வேலைக்கு ஆண்டவருடைய திட்டத்துக்கு அது தடையாக இருக்கிறது. குற்றம் இல்லாமல் அடிக்கப்படுகிறது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். ஆனால் குற்றம் செய்து அடிக்கப்படுகிறது தேவனுக்கும் அவமானம், இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கும் தடையாட்டு. அல்லேலூயா. எப்ப நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் பார்த்துட்டே இருக்குது. ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை பார்க்கிறார், நம்மை சீர்படுத்த அவர் பிரயாசப்படுகிறார். எப்ப தெரியுமா? நம்ம குறைகளை உணர்ந்து அவர்கிட்ட அழும்போது அவர் நம்மளை சீர்படுத்தி தூக்கிடுவார். அதே நேரத்துல ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது, அது ஊழியருடைய கூட்டமாக கூட இருக்கிறது. இவங்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிச்சு இவங்களை கீழே தாக்கலாம். அல்லேலூயா. அதனால தான் மற்றவங்க மத்தியில் நம்ம சிறுமைப்பட்டவங்களா இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவங்களை எப்படி தூக்கி விடலாம்னு சொல்லி நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஒரு கட்டம் வரைக்கும் பிரயாசப்படலாம். மிஞ்சி போயாச்சுன்னா கத்தர் பார்த்துக்கிட்டு சொல்லி நம்ம அதை விட நினைச்சணும், தூரமாயிட வேண்டியது. ஏன்னா நிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய நம்ம விழாதபடிக்கு, அவங்க அக்கிரமத்துக்கு உடன்படாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. சரிதானே பாஸ்டர்? ஸ்தோத்திரம். முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படலாம். நம்ம யாருடைய வீழ்ச்சியை விரும்பல, யாரும் ஸ்தோத்திரம் அப்படி தரமாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கல. ஆனா எல்லாரும் ஆண்டவருக்காக எழுமணிங்க, எல்லாரும் ஆண்டவருக்காக கிரியை செய்யணும். எல்லாரும் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா கர்த்தர் அவங்க கூட இருப்பார். அவங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும். அவங்க சிறுமைப்படுத்தப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்கிற நமக்கு இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நல்ல மதிப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை பிடிக்கல நினைக்கிறேன். ஒரு அல்லையே சத்தமா சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. பைபிளை தூக்கிட்டு சொல்லுவோமா? இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற நமக்கு இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பும் மேன்மையும் தேவன் வைத்திருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்ம இழந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். எந்த ஒரு அதிகாரி ஆனாலும் சரி, அரசியல்வாதி ஆனாலும் சரி, நம்ம வேதத்தை தூக்குறவங்க சொல்லி தெரிஞ்சதுன்னு அவங்க நம்மளை மரியாதையோடு பார்க்குறாங்க. இவங்க இந்த தப்பு பண்ண மாட்டாங்க, இவங்கள்ட்ட இந்த குறையை பார்க்க முடியாது, இவங்க யாருக்கு கெடுதி பண்ண மாட்டாங்க. அதே இடத்துல ஒரு ஆள் தவறு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த பேரை முழுவதும் அடிவாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சி. அல்லேலூயா. நீங்கள் என் சீசராய, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தாச்சுன்னா நீங்கள் எனக்கு சீசராக இருப்பீர்கள், நீங்க தான் எனக்கு சாட்சிகளா இருக்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வேலை இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம பார்ப்போம் சொன்னா அந்த நோக்கத்தை புரிந்தவர்கள் சரியான விதத்தில் செயல்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அநேக மீதியானவர்களும் கிழக்கத்தி புத்திரரும் தலையெடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு அங்க போய் சோத்திரம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற தவறு கிடையாது, அவங்களுக்கு கனப்படுத்துகிற தவறு கிடையாது. வேதம் சொல்லியிருக்கு அவங்களை கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆனா அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைங்க. நம்ம ராஜாக்களும் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள் சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை எப்ப நிறைவேறும்? இருக்குதா வசனம்? ஏசாயா அந்த இடத்துல வசனத்தை எடுத்து அவங்க வாசிங்க. ஸ்தோத்திரம். ராஜாக்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்.
ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாக்களே உன்கிட்ட நடந்து வருவாங்க. எந்த ராஜா நடந்து வருவான்? ஒருத்தனை நடந்து வர மாட்டான். ஆனா ஆண்டவர் உனக்குள்ளான வெளிச்சத்தை பார்த்துட்டாங்க சொன்னா அவங்க உன் வெளிச்சத்தை பார்த்த உடனே உன்கிட்ட நடந்து வருவாங்க. அல்லேலூயா. உன்னை கர்த்தருடைய வேதம் இருக்குது. இந்த உலகத்துக்கே வெளிச்சம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க தான் வெளிச்சமாக வழிகாட்டன்னு சொல்லி நடந்து வருவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேன்மை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இது ஒரு பக்கத்துல நான் சொல்லிவிட்டேன். ரெண்டாவது இன்னொரு பக்கத்தில் சொல்ற பாருங்க, கர்த்தர் நம்மை தேடி வந்தார், ஒவ்வொருவரையும் தேடி வந்தார். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்ரவுண்டும் ரொம்ப மோசம். அல்லேலூயா. நான் ஒரு சிச்சுவேஷன்ல நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். இப்படி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய காரியங்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளும் வித்தியாசமா இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு செயல்படும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி அநேக தேவ பிள்ளைகள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நாளிலே அவருடைய அர்ப்பணங்கள் எப்படி இருந்தது? முழங்காலில் தான் நிற்பாங்க, முழங்கால நின்று தான் பைபிள் வாசிப்பாங்க. அப்படிதானே ஐயா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போனதெல்லாம் வந்திருக்கும்போது இந்த ஐயா அழகா சொன்னாங்க. அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க, எனக்கு அது பாரதமாக இருந்துச்சு. முழங்கால் நின்று தான் சில காரியங்கள் பண்ணுவாங்க. எந்த காரியம்னாலுமே ஆண்டவருடைய கெடுதல் செய்வாங்க. ஆனா இப்போ நிலைமை மாறிட்டு, ஸ்தோத்திரம். நம்ம சுயமா தீர்மானிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் தன்னை தாழ்த்தா விட்டால் எங்க போக மாட்டான்? பரலோக ராஜ்யத்துல போகவே மாட்டான். ஆண்டவர்கிட்ட 2 பேருக்கு பதவி கேட்டு வந்தாங்க. என்ன பதவி? ஆமா, ஒருத்தனுக்கு செக்ரட்டரி பதவி, ஒருத்தனுக்கு ஆமா அல்லேலூயா ட்ரெஸரர் பதவி. சரி, ஏதோ ஒன்று எம்பி எம்எல்ஏ ஏதோ ஒரு பதவி கேட்டு வந்தான். அவன் கேட்டு வந்தவொடனே அவனுக்கு கிடைக்கல. உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தான். அவங்க அம்மா வந்து ரெக்கமெண்ட். உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பதவி கேட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வழி உண்டா பாருங்க. அல்லேலூயா. இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். அல்லேலூயா. நீ முதல்ல அவனை தாழ்த்தினாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்ப. பிரவேசிக்காம இருந்தேன்னு சொன்னா உன்னுடைய நிலைமை பலிதாகும். பிரவேசித்த பிறகு உனக்கு என்ன பதவியமோ அப்போ அவர் தருவார். அல்லேலூயா. நீ எவ்வளவு பிரயாசப்படுகிறாயோ, எவ்வளவு ஆண்டவருக்காக செயல்படுகிறாய், அதற்கேற்ற பலனை ஆண்டவர்களுக்கு தருவார். இன்னைக்கு அந்த ஆதி பிரதேசத்தை அனைவர் இழந்து போகிறதுனால அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில இவர்கள் விதைக்கிறார்கள், அவர்கள் அறுக்கிறார்கள். இவங்களுடையதை அவங்க திருடிட்டு போறான். ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? கிதியோன். அந்த கிதியோன் ஸ்தோத்திரம் மற்றவங்கெல்லாம் அவங்க விளைச்சல்களை திருடிட்டு போனாலும் இவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது. எனக்கு இருக்கிற கொஞ்சம் தானியத்தையாவது நான் என்ன பத்திரப்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு அழைப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்து தான் பேசுறாரு. ஸ்தோத்திரம். எத்தனையோ யாரையோ பிசாசு திருடிட்டு போயிட்டான், யாருடைய விளைச்சல்களை கெடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஆத்துமாக்களை, கொஞ்சம் ஊழியத்தை, கொஞ்சமான காரியத்தை நீங்க எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி ஸ்தோத்திரம் மற்றவங்க பார்த்தும் பார்க்காமலும் ரகசியமாகவும் நீங்க போர் அடித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உற்சாகமா. ஆமென். ஸ்தோத்திரம். அநேகர் தங்களுடைய தரத்தை கெடுத்து அந்நியரிடத்திலே தேவனுடைய சுதந்திரத்தை விற்று போட்டார்கள். தேவனுடைய சுதந்திரத்தை அவர்கள் சிறுமைப்படுத்தும்படியாக கொடுத்து விட்டார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு கூட்டமா இருக்கிறீங்க, ஒரு மனிதனா இருக்கிறீங்க. உங்க ஏரியாவுக்கு நீங்க ஒரு மனிதன் தான். கொஞ்சம் ஆளுகள் இருக்குது, கொஞ்சம் தானியம் இருக்குது, கொஞ்சம் விசுவாசிக்கிறவங்க 10 பேரோ 5 பேரோ இவங்களையாவது போர் அடிச்சு நம்ம களஞ்சியத்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்றது தெரியுமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில அங்கே ஒரு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன செய்கிறார்? அந்த கருவாளி மரத்து கீழே உட்கார்ந்து இருந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. யார் கவனிக்காட்டாலும் நம்மளை ஒரு கண்ணு கவனிச்சுட்டே இருக்கு.
எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன ஒரு கண்ணு கவனிச்சுட்டே இருக்குது, ஒருத்தருடைய கண்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு தேவ மனுஷனே, அன்பு தேவ ஊழியக்காரர்களே, அருமையான ஸ்தோத்திரம் தேவனுடைய ஸ்தானாபதிகளே, நீங்க படுகிற பிரயாசங்கள், கழுத்து வலியோட, கை வலியோட, தன்னந்தனிமையில, உங்களுக்கு யாரும் உதவி செய்யாத சூழலில, ஸ்தோத்திரம் யார் யாரோ விற்று போட்டு நாசமாக்கினதெல்லாம் மிச்சம், அது மத்தியில மிச்சம் மீதன கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதை நீ பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் யாருக்கும் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். மற்றவங்க பார்வைக்கு நீ பலவீனனாக இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறாங்க? பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றோம், எத்தனை எதிரான சூழ்நிலை வந்தாலும் மறைமுகமாக சில ஆராதனைகள் நடக்கும். வெளியரங்கமாக ஆராதனை நடத்த முடியல. எங்களுக்கு வந்த பிரச்சனை நீங்க கேட்பீங்கன்னா உங்களுக்கு சொன்ன பிரயோஜனமா இருக்கும். ஆராதனை நடத்த முடியாத ஒரு கண்டிஷன். ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் இன்னொரு சபையில போய் திருவிருந்து நடத்திட்டு எங்க சர்ச்சு வந்த போது, எங்க சபைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், அவன் பின்மாற்றத்தில் இருந்தவன், அவன் என்ன பண்ணான்னா, இந்த பாஸ்டர் இங்கே இருக்க விடக்கூடாது, இவரை அடித்து இவரை கொண்டுடணும் அப்படின்ட்டு அந்த ஜன்னல் கம்பு அங்கே வச்சுருந்தாங்க, அதை எடுத்து ஓங்கி வந்து அடித்தான். தலையில் அடிக்க வந்தான், கையெடுத்து சேர்த்தனால கையில் 3 அடி விழுந்தது. கையில் உள்ள எலும்பு உடைஞ்சிட்டு. அது கூட அவங்க அப்பா வந்து பிடிச்சாரு, ஆனாலும் அடித்தா முதுகில் விழுந்துச்சு. அவனுடைய நோக்கம் என்னென்னா, என்ன அடிக்கணும், என் மனைவி அடிக்கணும், என் 2 சின்ன பிள்ளைகளை அடிக்கணும், அடித்து கொண்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தான். ஆனால் தேவ கிருபையினாலே ஆண்டவர் அந்த அடியோட ஆண்டவர் தப்பு வைத்தார். வீட்டுக்கு போனேன், வாடகைக்கு இருந்து வீட்டுக்கு போனேன். அங்கே வாடகைக்கார சகோதரி வாடகைக்கு வந்து இருக்கிறாங்க. இப்படி அடிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட பிற்பாடு அவங்க வாடகை வாங்குறதுல கரெக்டாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தர வேண்டியது தந்துருங்க அப்படின்னு. நான் வீட்டில் போயிட்டதுனே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லி வீட்டில் படுத்திருக்கும் போது அந்த அடித்த பையனுடைய அம்மாவும் அப்பாவும் ஓடி ஓடி வராங்க. மாஸ்டருக்கு என்ன ஆகிட்டே தெரியலையே அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சந்தோஷமாக இருக்கிறானா? அவங்களுக்கு ஆச்சரியம், அவன் சாப்பிட்டானா அப்படின்னு நான் கேட்குறேன். அடிப்பட்ட நான் கேட்குறேன். அப்போ அவங்களுக்கு ஆச்சரியம், மாஸ்டர் நாங்கள் தான் உங்ககிட்ட வந்து உங்களை ஆறுதல் படுத்தணும், ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே பாஸ்டர், என் மகன் மேலே நீங்கள் அன்பை காட்டுறீங்களே அப்படின்னு. இதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்தது. அதுக்கு பிற்பாடு அவங்க சபைக்கு எதிராகவே நிறைய விஷயங்கள் பண்ணினாங்க. கடைசியில் அந்த இடத்தை ஆண்டோடைய ஆராதனைக்கு விரிவாக்கும்படியாக செயல்பட்ட போது அது ஆதி திராவிட காலனிடம் சொல்லி அங்கே இருந்த இந்து முன்னணிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நைட்டோட நைட்டில் எல்லாம் காலி பண்ண வச்சுட்டாங்க. ஆராதனை நடத்தக்கூடாது, இங்கே வேணால் இருந்துடுங்க. அது ஒரு விசுவாசியோட வீடு, அவங்க ஊழிக்கு தந்தாங்க. அந்த இடத்துல ஸ்தோத்திரம் நீங்கள் இருந்து விடுங்க, ஆனால் கூட்டம் நடத்தக்கூடாது. ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கே கூட்டம் நடத்தியாச்சுன்னா ஏத்தாவில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் வருவாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணணும்னா முன் கதவை சாத்திடுவோம். ஆராதனை 2015 ஆண்டில் சொல்கிற ₹1 கூட காணிக்கை இல்லாமல் எத்தனை நாட்கள் நாங்கள் ஆராதனை நடத்திருக்கோம். வைப்போம். அல்லேலூயா. நான் நினச்சேன் நமக்கு இங்கே ஆராதனை நடத்த முடியாது, ஊழியம் இல்லை, பேசாமல் நம்ம போயிடலாம் அப்படின்னு. அங்கே ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் கூட சொன்னாங்க, இந்த பாஸ்ட்டுக்கு இனி இங்கே ஊழியம் கிடையாது, அவரை பெட்டியெல்லாம் கட்டிட்டு ஊருக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில்? அல்லேலூயா. உங்கள் விசுவாசிகள் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கி வைப்போம். அல்லேலூயா. எல்லாரும் எங்கே தானே இருக்கீங்க? ஆமென். சோதர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பெட்டியை கட்டிட்டு போய் சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் போகலை. ஏன்னா வயசான ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, என்னென்ன மக்கா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், நடக்க பலம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வருவேன். அந்த பாட்டிக்காகவே ஆராதனை நடத்தணும். எங்கே வச்சுட்டோமா? கிச்சனில் வச்சு. அங்கே சிலிண்டர் இருக்கும், கேஸ் அடுப்பு இருக்கும், கட்டில் இருக்கும், கொஞ்சம் துணியெல்லாம் கிடக்கும்.
அதன் மத்தியில் வச்சு ஆராதனை நடத்தணும். ரொம்ப ஒரு நெருக்கடி. ஏன்னா மறைமுகமாக நம்ம அந்த ஊழியத்தை செய்தோம். முன்பக்க கதை அடைச்சாச்சு, இடப்பக்க கதை அடைச்சாச்சு. ஏன்னா எவனா பார்த்து சொல்லிடக்கூடாது. ஒளிப்படத்தில் போர் அடித்ததை கூட கர்த்தருடைய கண்கள் கவனித்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒளிப்படத்தில் ஊழியம் செய்யறாங்க மறைவாக, அதை கூட கர்த்தருடைய கண்கள் கவனித்தது. இந்த கிதியோன் ஒளிப்படத்தில் செய்கிறான், போரடித்துட்டு இருக்கிறான், கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறது. அவர் உட்கார்ந்து பார்க்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து யோவாசின் ஊராகிய போதும். அல்லேலூயா. அவர் வந்தாரு, அந்த கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படித்தானே? ஆனா ஒரு மனிதனை அவருடைய கண்கள் தேடினது. ஸ்தோத்திரம். நம்ம இயேசுவுக்காக பிரயாசப்படுறோம் தெரியுமா? நம்ம யாருமே ஸ்தோத்திரம் சொந்த காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறத விட யாருக்கு காரியத்துக்கு பிரயாசப்படுறோம் சொல்லுங்க? இயேசுவோடைய காரியத்துக்கு பிரயாசப்படுறோம். அது ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, 10 லட்ச ரூபா தந்தாலும் கிடைச்சாலும் நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? ஊழியத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சர்ச்சு கட்டிட முடியாதா? ஒரு 100 ஆத்துமாக்கள் வந்துடாதா? ஸ்தோத்திரம். நம்ம இன்னும் ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்ய முடியாதா? அந்த ஒரு ஏக்கத்தை கர்த்தர் பார்க்குற. யாருக்கும் அந்த ஏக்கம் இருக்குது. நிறைய பேர் அந்த ஏக்கம்லாம் போயிட்டு, ஆனால் ஏக்கமுடைய ஒரு சிறு கூட்டம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த பன்றிமலையில, இந்த கூடுகையில ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. யாரோ ஒரு நபர் இருக்கிறாங்க, யாரோ 2 பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கிதியோனை கர்த்தர் பார்க்கிறாங்க. உனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு தெரியுமா? நீ கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது தெரியுமா? பராக்கிரமசாலியா இருக்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பார்வையில் யாரு? பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆனா இந்த கிதியோனுக்கு அவர் சொல்றாரு, 13வது வசனம் பார்ப்போம். கர்த்தர் உன்னோட இருக்கிறார் சொன்னா, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கிதியோனால என்ன செய்ய முடியல? நம்பவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தாச்சுன்னா இதெல்லாம் நடக்கணுமா? நம்மளும் புலம்புறேன்ல. அல்லேலூயா. சகோதரன், நான் ஒரு காலத்தில் புலம்புறேன், ஆண்டவரே நமக்கு ஒரு 5000 ரூபாய் தர முடியாது ஆண்டவரே. எப்போ தெரியுமா? சகோதரன், உங்களோட மனம் விட்டு பேசுகிறேன், நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது. அதாவது ஒரு ஸ்தாபனம் இருந்துச்சு. அந்த ஸ்தாபனத்தில் மாதம் 2500 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் ஸ்தாபனத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. அதனால் வீட்டில் உள்ள செலவுகளுக்கெல்லாம் ரொம்ப பாடு. அதனால் சரி, ஒருத்தர் ரொம்ப கம்பல் பண்ணார், கூப்பிட்டாரு. 2500 ரூபா கிடைக்கும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்தளவுக்கு போயாச்சுன்னா வாரம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, அது துருபதேசம் தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அதை கேட்கறதுக்கு போய் இருக்கணும். மாதம் 2500 ரூபா கொடுப்பாங்க. 100 ரூபா சந்தா கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே அந்த பாஸ்டருடைய மகா ஒருத்தி இருப்பாள், விக்கிரகம் மாதிரி அதில் உட்காந்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஊழியக்காரங்களை மதிச்சே பேச மாட்டான். ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக நடத்துவான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கணும். சரி, அங்கே வாய் திறந்து வசனத்தை பேசுகிறவர்களுக்கும் பிரச்சனை, வாய் திறக்காமல் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அல்லேலூயா. நான் வாய் பேச மாட்டேன். நம்ம எங்கே போனாலும் அமைதியாக தான் காக்காது. அப்போது நான் பேசாததுனால எனக்கு பிரச்சனை.
ரொம்ப மனசு வந்துட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது, ஆண்டவரே ஒரு 5000 ரூபா உங்களுக்கு தர முடியாது ஆண்டவரே, ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் தந்தேன்னா நான் என் காரியத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு ஒரு வேதனையோடு அங்கேருந்து எப்போ பார்த்தாலும் வெளியே வருவேன். ஆனால் ஆண்டவர் அந்த சத்தத்தையும் கூட அவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தடவை வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்கும். பாஸ்டர் சொன்ன மாதிரி வண்டி ரிப்பேர் ஆகி நானும் எங்கள் பையன்மா தள்ளி இருக்கிறோம். அது ஒரு இடம் 2 இடம் இல்லை, சில இடங்களில் தள்ளி இருக்கிறோம். அவன் கிலோமீட்டர் கணக்கில் தள்ளி இருக்கிறான். ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் சிரமங்களை சந்திக்கிறோம். ஆனால் தேவ கிருபையினாலே இன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வருகிறார். அல்லேலூயா. ஒரு அழைப்பு அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிற என்னன்னா, இந்த ஊழியத்தை நம்ம ஆச்சரியமா பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து சில காரியங்களை நம்ம மூலம் ஆண்டவர் செய்ய வச்சு, ஸ்தோத்திரம், இந்த உங்கள ஜனங்களுக்கு, உங்கள ஊழியக்காரங்களுக்கும் ஜனங்களுக்கும் ஆண்டவர் பிரோஜனப்படுத்துகிறார் என்று சொல்லும்போது எனக்கு அது ஒரு ஆச்சரியமாட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், உங்களெல்லாம் நான் எங்கேருந்து பார்க்க போகிறேன். சொல்கிறோம், ஒரு 7 மாதமாட்டு விஜய் பாஸ்கர் முகத்தை பார்க்காமலே அவர்கிட்ட ஃபோனில் தான் பேசியிருக்கிறேன். அவரை பார்க்கவே இல்லை. அவர் எப்படி இருப்பார், ஒல்லியாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, சிவப்பாக இருப்பாரா, அவர் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு 7 மாதம் அவரை பார்க்காமலே ஃபோனில் பேசியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கில்காலுக்கு வந்து ஊழியம் செய்திருக்கிறேன், அந்த ஜெபம் நடத்தியிருக்கிறோம். அந்த சமயத்தில் கூட பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஆனால் அந்த திறப்பின் வாசி ஜெபம் காணிமடத்தில் இருந்துருமா, அப்போ ஃபஸ்ட்டு விஜயும் லங்கேஷும் சாந்தி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ தான் 2 பேரும் முதல்ல பார்க்குறேன். அல்லேலூயா. அவர் மூலமாட்டும் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் நிறைய ஊழியங்கள் இந்த இடத்தில் நடக்கிற ஊழியங்கள் மூலமாக உருவாகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சொன்ன 12 மணி நேரம் அது இந்த ஊழியத்தின் மூலமாகவும் அது உருவாகிறது. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருமே நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த இடத்துல சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருந்தவன். ஆண்டவர் எங்க கூட இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்குமா, இவ்வளவு போராட்டம் வருமா, இதெல்லாம் வருமா, உண்மையில ஆண்டவர் எங்களை ரட்சித்திருக்கிறாரா, உண்மையில ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறாரா, நிறைய கேள்வி வரும் பாருங்க. சில நேரத்தில் வருது, உண்மையிலே ஆண்டவர் இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாரா, இந்த கிராமத்துல தான் வச்சிருக்கிறாரா, உண்மையில வாக்குத்தத்தம் தந்தது உண்மைதானா, உண்மையிலே தரிசனம் தந்தது உண்மைதானா, ஆண்டவர் ஏற்கனவே நிறைய பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கா, அதெல்லாம் உண்மைதானா, எங்க வாழ்க்கையில பிராக்டிகலா பார்க்க முடியலன்னு சொல்லி கிதியோன மாதிரி புலம்புகிறோம். அல்லேலூயா. நிறைய கேள்விப்படுறோம். ஆண்டவர் இந்த ஊழியக்காரனை எப்படி வச்சிருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், அவங்க கார் வாங்கிட்டாங்க பார்க்குறோம்ல, ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு ஒன்றுமே ப்ராக்டிக்கலாக ஒன்றும் வரலையே. உண்மையிலே ஆண்டவர் நடத்துகிறாரா பாருங்க. அவங்கள கர்த்தர் அப்படி நடத்துகிறாருன்னு, அதில் ஆண்டவர் அவங்களை நிறைவாக நடத்துகிறாருன்னு, உங்களை இதில் உங்களை நிறைவாக நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை, நிறைவாய் சேர்த்தவனுக்கு நிறைவும் கிடையாது. அவருடைய பார்வையை சமநிலை பிரமாணம். அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம எப்படி நடத்துவார், அந்த குறிப்பிட்ட நேரம் வருகிற நேரத்தில் ஏற்ற நேரத்தில் எதை தரணுமோ அதை தந்து நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக கனப்படுத்துவார். ஆண்டவர் அஸ்திவாரம் இல்லாமல் கட்டத்தை கட்ட வைக்க மாட்டார். பிசாசுக்கு வேலை என்னன்னா அஸ்திவாரமே இருக்காது, மேலே கட்டடத்தை கட்ட வச்சிடும். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும் குடும்பமும் எது இல்லை தெரியுமா? ஃபவுண்டேஷனே இல்லை, அடித்தளமே இல்லை, ஆரம்பமே இல்லை. உடனே மேலே போவாங்க, போகிற போக்கில் விழுந்து கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகா ஓகோன்னு சொல்லி போகும், அதெல்லாம் பார்த்து மிரண்டுறாதீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு ஊழியம் தொடங்கி ஆகா ஓகா போகுதுன்னா நீங்கள் அதை பார்த்து புலம்பாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்தை மெதுவாக வளர்க்கிறாருன்னா அதுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் இது நிற்கும். அல்லேலூயா. அது உறுதி இல்லாட்ட காற்றில் பறந்து போயிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. அதுக்கு அந்த ஊழியத்தை நம்ம குறை சொல்ல வரல, கவனிக்கணும்.
அஸ்திபாரம் இல்லாமல், அடித்தளம் இல்லாமல் எது நிற்குது அது போயிடுது. நிறைய பார்க்க முடியுது. இதெல்லாம் பிராக்டிக்கலாக சொல்லுகிற காரியம். அப்போ இந்த கிதியோனுக்கு, ஆண்டவரே உண்மையிலே நீர் எங்க கூட இருந்தாச்சும் இதெல்லாம் நடக்குமா? அவர் கூட இருக்கிறதுனால தான் உன்னை பராக்கிரமசாலியாக பார்க்குறேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த கிதியோனுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்க்குற, ஆண்டவரே எல்லாரை விட என் குடும்பம் சின்ன குடும்பம் ஆண்டவரே, அவ்வளோ பண வசதியெல்லாம் கிடையாது, என்ன எப்படி தெரிந்து கொள்கிறேன்? அப்போ ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட குறைபாடுள்ள மனிதன் எப்படி பராக்கிரமசாலியாக பார்த்தார்? 3 காரியத்தை சொல்லுகிறேன், நம்ம அதை கவனிச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? ஒரு பாட்டு பாடுவோமா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அவன் கைது பண்ணுவாங்க. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் விசுவாசத்தோடு காரியத்தில் வெற்றி பெறுவே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கூட வருவார். இப்படிப்பட்ட புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கிதியோனை கர்த்தர் எப்படி பராக்கிரமசாலியாக மாற்றினார்? அவனை எப்படி பராக்கிரமசாலியாக பார்த்தார்? முதலாவது காரியம் சொன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஏன் தெரியுமா பராக்கிரமசாலி? வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் கூட இருக்கிறதுனால பராக்கிரமசாலி. நம்மளை பார்த்து எந்த பிசாசும் பயப்படாது. அல்லேலூயா. நம்ம தான் பிசாசு கழிச்சோம், பயப்படுவோம். ஆனா நம்மளை பார்த்து பிசாசு பயப்படுதுன்னா, நம்ம ஸ்டேட்டஸை பார்த்தோம், பதவியை பார்த்தோம், பாஸ்டர் பட்டத்தை பார்த்தோம், ரெவரண்ட் தோரணையை பார்த்தோம், பிஷப்பின் அங்கியை பார்த்தோம். இல்லை. அல்லேலூயா. எத்தனை அங்கி போட்டாலும் அதுக்கு தெரியும். சோத்திரம். எத்தனை ரெவரண்ட் போட்டாலும் அதுக்கு தெரியும். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். சாதாரணமான ஆளா இருக்கலாம், அடுத்த வேளை சாப்பாட்டை கூட நமக்கு கஷ்டப்படுறவங்களா கூட இருக்கலாம். ஆனா நம்மளை கண்டு பிசாசு பயப்படுது அப்படின்னு சொன்னா, பராக்கிரமசாலியே உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்ம ஏரியாவுக்கு நம்ம தான் பராக்கிரமசாலி, நம்ம தான் பிசாசுக்கு பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். காட்டியமா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஏன் நீங்க பயப்பட்டு இருக்கீங்க? உங்களை கண்டுதான் பிசாசு பயந்துட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். பாலி அங்கிச்சோ அவர் ஒரு நாட்டில் போய் பிரசங்கம் பண்ண போனார். முந்தின நாள் ராத்திரி அவர் தன்னுடைய அறையில் தங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு உருவம் வந்துச்சு. எத்தனை பேர் இந்த காரியத்தை படிச்சிருக்கீங்க? லங்கேஷ் படிச்சிருக்கீங்களா? ஆமாம். சரி. அப்போ ஒரு ஆள் சாட்சி கேட்டு பெரிய உருவம் வந்துச்சு. உருவம் வந்து சொல்லிச்சான், நீ தெரியாதனமாக இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன். இது உன் ஏரியா கிடையாது, ஏன் ஏரியா. நான் வருஷ கணக்காக இந்த இடத்துல கூடாரம் போட்டு தங்கிட்டு இருக்கிறேன். இந்த மக்கள்லாம் யாருடைய மக்கள்?
என் மக்கள், என் மக்களை நீ கொண்டு போக பார்க்குறியா அப்படின்ட்டு பேசிட்டான். இன்னைக்கு நீ தெரியாதனமா வந்துட்ட, இனி நீ உன் ஊருக்கு என்ன பண்ண, உன் நாட்டுக்கு நீ போக மாட்ட, இங்கே உனக்கு சமாதி ஆயிரும் அப்படின்ட்டு ரொம்ப மிரட்டிச்சு. இவர் பயங்கரமாக பயந்துட்டார். பயந்து உடம்பெல்லாம் பெயர்த்து பூத்து அப்படியே இருக்கும்போது ஸ்தோத்திரம், அந்த பிசாசு பேசிட்டே இருக்குது. அப்போ உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, மகனே இவனுக்கு நீ பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. இவன் ஒன்ன பயமுறுத்தினான், ஆனா உண்மையிலே அவன் தான் உள்ள நினைச்சிட்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அவன் தான் உன்னை கண்டு பயந்துட்டு இருக்கிறான். நீ எங்க அவனை விரட்டிடுவேன்னு சொல்லி உன்னை கண்டு பயந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. உடனே இவருக்கு தைரியம் வந்துச்சு. நான் அவன் கூட இருக்கிறவன், நீ ஏன் பயப்படுறது, ஆண்டவர் பலப்படுத்துறான், இவருக்கு தைரியம் வந்துச்சு. உடனே சோத்திரம் இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு சொன்னோன்னா போகலை, போயிருக்கணும் ஆனால் போகலை. இவர் சொன்னது அதிகாரத்தோடு சொல்ல பயந்துட்டே தான் சொல்கிறாரு. உடனே சொல்லிச்சு, இதே போல எத்தனை பேர் யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ விசேஷமாக சொல்ல வந்துட்டியா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஆவியானவர் உள்ளிருந்து பேசுகிறாரு, மகனை என் பட்டயத்தை நீ எடுத்து பயன்படுத்து. அல்லேலூயா. தேவர்களையும் சர்ப்பங்களை மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி 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 அந்த பிசாசை நேராக அந்த தேவனுடைய வார்த்தை சொல்ல சொல்ல அந்த பிசாசு கடைசியில் சொல்லித்தான், சோத்திரம் நீ ரொம்ப வசனம் படிச்சிருக்க, அது உனக்கு தெரியுது, அதனால எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, நான் புற வந்து பார்த்துக்கிட்டு சொல்லி அது எஸ்கேப். அல்லேலூயா. சோத்திரம் பாருங்க, நம்ம தான் பிசாசு பிரச்சனை. ஏன்னு சொன்னா சோத்திரம் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதுனால நம்ம பராக்கிரமசாலி. வேற யாரை கண்டு பயப்பட மாட்டான். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவங்கள கண்டுதான் பயப்படும். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். சோத்திரம் நல்லா கவனிச்சிடுங்க. மற்ற சமயத்தில் உள்ளவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க, சரிதானா? அவங்களாம் ஏன் நம்மளை கண்டு பயப்படுறாங்க தெரியுமா? அவங்க பயப்படலை, அவங்களுக்குள்ள எப்படி பொல்லாத ஆவி நம்மளை கண்டு பயப்படுது. எத்தனை பேர் நம்புறீங்க? சோத்திரம். அல்லேலூயா. நம்மளை கண்டு பயப்படியான்னு இவங்க கூடல கர்த்தர் இருக்கிறார். இவங்க சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஸ்தோத்திர கடுகு சின்னதாக இருந்தாலும் சொல்லுங்க, காரம் பெருசு. அல்லேலூயா. இது சின்ன கூட்டமாக இருந்தாலும் பரலோகத்தின் தேவனை தன்னிடத்திலே கொண்டிருக்கிற கூட்டம். இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஏரியாவா இருந்தாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கிதியோனுக்கு வெளிப்படுத்தின காரியம் இருக்குமா, அந்த கடற்கரை மணலத்தனையா இருக்கக்கூடிய அந்த மீதியானரை எத்தனை பேரை கொண்டு முறியெடுத்தார்? வெறும் 300 பேர் தான். சின்ன கூட்டமாக இருந்தாலும் அவங்க பராக்கிரமசாலிகள். கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாக மாட்டார். ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், ஆனால் பவுல மாதிரி உருமால்களை கொண்டு போட்டாலும் பலவீனம் மாறி. அல்லேலூயா. நம்ம சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், சில பொருளாதார குறைவுகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுனால நீங்க பராக்கிரமசாலி. ஸ்தோத்திரம். உங்களால செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நம்ம செய்யறதுல நம்ம கூட அவர் இருக்கிறதுனால செய்வாங்க. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார் 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய். அல்லேலூயா. நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா. உன் மேல ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. நீ தான் இந்த ஜனங்களை ரட்சிக்க போகிற. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எங்க ஏரியாவில் உள்ள ஜனங்களை நான் தான் ரட்சிக்க போகிறேன், நான் தான் ரட்சிப்பு நடத்த போறேன். எனக்கு ஒரு ஆசை, வாரம் வாரம் ஒரு 200 பேருக்காக ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் 220 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். எனக்கு கேட்டோன்னு ஆச்சரியமா இருக்கு. இந்த மனுஷங்க எப்படின்னா, அவருக்கே 80 வயசு ஆகுது, அவர் எப்படி கொடுத்தாரு? 200 பேருக்கு அவரே முக்கி எடுக்கணும்னா எவ்வளோ பெரிய காரியம். கர்த்தர் பலப்படுத்துகிறார். நம்ம விரும்பினதை
ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்னை கொண்டு எங்க ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ஞானசாகம் கொடுக்க வைங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னை கொண்டு ரட்சிப்பேன்னு சொல்லி இருக்கிற அந்த தீட்டம், அந்த தீர்மானம், அந்த அழைப்பு நீர் எனக்கு வைத்திருக்கிறீர். ஏதோ சாதாரணமாக 2 பேருக்கோ 3 பேருக்கோ நம்ம சொல்லிட்டு போவதுக்கு இல்லை. நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை சரியாக, அந்த அழைப்பை சரியாக நம்ம புரிந்து செய்ய ஆரம்பிப்போம் சொன்னா, இப்ப நம்மளை கொண்டு நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா அதுக்கு மாறாக நிறைய விஷயத்துல பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கிறான். ஒன்றுல சோர்வு கொண்டு வரோம், சோர்வு, மற்றவங்களை பார்க்கறது, விழுந்து போனவங்களை பார்க்கறது, ஸ்தோத்திரம். மற்றவங்களை பத்தி பேசியே நம்ம ஆயுசுல பாதி பேர் போயிருதா இல்லையா? அல்லேலூயா. சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சகோதரங்க தான், ஸ்தோத்திரம். வளர்ந்தவங்களை பற்றி பேச அதிகமாக இருக்குதா, விழுந்தவங்களை பற்றி பேசுகிற அதிகமாக இருக்குதா? எது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் விழுந்துட்டான்னு சொன்னால் அவனை பற்றி பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படியா இப்படியா, அது அப்படியா, ஐயோ, அது பிசாசு நம்மளை விழுந்த வச்சபடி ஆயுதம். அல்லேலூயா. அவன் போயிட்டானா, விழுந்துட்டானா, கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கட்டு. நம்ம அடுத்த ட்ராக்கை பார்த்து போயிட்டே இருக்கணும். நம்ம விடாதபடிக்கு காத்துக்கணும். அல்லேலூயா. என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய அழைப்பு என்ன, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்லி இருக்கிறார். எதுக்கு வாங்கூட இருக்கிறார்? நீ தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க போகிறாய். அல்லேலூயா. சாத்தான் மாலாக்கி கொண்டிருக்கிறதெல்லாம் நீ தான் தடுக்க போற. நீ தான் தடுத்து அந்த ஜனத்தை நீ தான் ரட்சிக்க போகிறாய். அவருடைய விளைச்சல் எல்லாவற்றையும் நீ தான் பாதுகாக்க போகிறாய். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா இவங்களுக்குரிய விளைச்சல்களும் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா, இன்னைக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய விளைச்சல் எங்க போகுது தெரியுமா? மொட்டை அடிக்க போகுது. எங்க? ஆமா, உங்க பக்கத்து ஊர் தான். அல்லேலூயா. மொட்டை அடிக்க போகுது விளைச்சல்கள். ஒரு தடவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஒரு நாள் காணிக்க 3.25 கோடி. ஒரு நாள் காணிக்க 3.25 கோடி. நம்ம விளைச்சல் எங்க போகுது? அங்க போகுது. மீதியானியார் சூறையாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டுட்டாங்கன்னா அந்த விளைச்சல் பாதுகாக்கப்படும். அது சுவிசேஷ வேலைக்கு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் எவன் வெள்ளமா தின்னுட்டு இருக்கிறான், எவன் வெள்ளமா சூறையாடிட்டு இருக்கிறான். சோத்திரம். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் பார்க்க செல்லுதுல நம்மளை ஆண்டவர் இன்னும் ஒரு செவ்வ அபிஷேகத்தை கற்று ஊற்றம். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கணும். அவங்க படுற பிரயாசங்களுடைய விளைச்சலை நாங்கள் நினைச்சணும், எடுக்கணும். என் தேச ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் அது பிசாசுக்கு போகக்கூடாது, சாபமாக மாறக்கூடாது. நிறைய ஆசீர்வாதங்கள் சாபமாக மாறிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். எத்தனையோ கோடிக்கணக்கில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்ச்சு கட்டதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கலாம்ல, ஒரு 50,000 ரூபா கொடுக்கலாமே. இந்த சர்ச்சில் பாருங்க, நான் வேதனையோடு சொல்கிறேன், ஸ்தோத்திரம், வெளியில் போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை. யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணலாமே, ஏன் இல்லை? யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு போராட்டம். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், என்னை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால், ஸ்தோத்திரம், யாரோ சாப்பிடுகிற, யாரோ அனுபவிக்கிற விளைச்சல் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த அழைப்பும் அந்த திட்டத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளணும். 3வது பாருங்க, ஸ்தோத்திரம், முதல்ல பார்க்கிற கர்த்தர் கூட இருக்கிறதுனால பராக்கிரமசாலி. 2வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 3வது அந்த உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உன்னை அனுப்புகிற தேவனை யார்? உனக்கு அழைப்பு கொடுத்து உன்னை அனுப்புகிறவர் யார்? இந்த இடத்துக்கு அனுப்புனர் யார்? மனுஷனை அனுப்புனா. 3வது பாருங்க, 3வது பாருங்க, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 4வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 5வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 6வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 7வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 8வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 9வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 10வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 11வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 12வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. 13வது கர்த்தருடைய திட்டமும் அழைப்பும் இருக்கிறதுனால அவன்
அல்லேலூயா. பாஸ்டர் உங்களை அனுப்புன யாரு பாஸ்டர்? கர்த்தர் அனுப்புனார்னா நீங்க பராக்கிரமசாலி. அல்லேலூயா. இயேசு 12 சீசர்களை அனுப்புனாரு. அனுப்பப்பட்டவங்களை வந்து சொன்னாங்க, ஆண்டவரே நீர் எங்களை அனுப்பின எல்லா இடத்துக்கும் போன ஆண்டவரே, வியாதிகள்ல எங்களை கண்டா ஓடுது, யாருக்கு பலத்துல நீ வந்து நிக்கிற? இயேசுவிடத்துல நீங்க யாருக்கு அதிகாரத்துல செய்வீங்க? பரலோகத்தின் அதிகாரத்தில் அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு அதிகாரத்துல நீங்க செய்யறீங்க? நம்ம வேலையை செய்யற போது உன்னை அனுப்புவது யார்? நிறைய பேர் உங்களை வெளிநாட்டுல இருந்து பணம் கொடுத்து உங்களை செய்ய சொல்றாங்களே, இல்ல, பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். என்னை அனுப்பினது யார்? இந்த கிராமத்துக்கு அனுப்பினது யார்? இந்த வேதத்தை தூக்க வைத்தது யார்? எனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? உன்னை அனுப்புகிறவன் நான் அல்ல. அந்த வார்த்தையை கிதியை கேட்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்போ நமக்கு இருக்க வேண்டிய பலம் என்ன தெரியுமா? இந்த பலம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் உண்டு, ஆனால் சீக்கிரமா சொல்றேன். ஒன்று, ஸ்தோத்திரம், ஜபத்தின் பலம் நமக்கு தேவை. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்ம கூட தொடர்ந்து இருக்கணும்னு ஜபத்தின் பலம் தேவை. அதிகமா ஜபத்தில் இருங்க, கர்த்தர் கூட இருப்பார். விசுவாசத்தின் பலம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சின்ன சின்ன காரியத்துக்காக விசுவாசத்தை இழந்துடாங்க. நாங்கள் பரமன்கேணியில் அந்த உபவாச ஜபத்துக்கு போனோம். அங்கே அருமையான ஊழியர் சேனல் எனக்கு இருந்ததில் வந்துச்சு. ஒரு சின்ன ரூபாக்காக நீங்க இயேசு மேல விசுவாசம் இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை வெறுமையா விட்டுவாரா என்ன? ஆண்டவர் சீசர்கள் அனுப்பும் போது சொன்னாரு, ஸ்தோத்திரம், நீங்க ஒன்றும் கொண்டு போகாதீங்கன்னு சொன்னார். வந்தோடனே கேட்டார், உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்தான்னு சொல்லி கேட்டார். கேட்டாரா இல்லையா? சீசர்கள் என்ன சொன்னாங்க? ஒன்றும் குறையவில்லை. நம்மளால சொல்ல முடியுதா? உன்னை அனுப்புகிறவர் யார்? விசுவாசம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த நாட்கள்ல சில இடத்துல இருந்து நீங்க வாங்குறவங்களா விசுவாசிக்கிறவங்களா இருக்கீங்க. ஆனா அதே கையை பலருக்கு கொடுக்கிற கையா மாற்றுவாங்க. அல்லேலூயா. இந்த கைகளை தூக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கையை கொடுக்கிற கையா மாற்றுங்க ஆண்டவரே. வாங்குறதெல்லாம் நிறுத்தப்படணும், கொடுக்கணும். அல்லேலூயா. ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்கு கொடுக்கணும், வட இந்தியாவுக்கு கொடுக்கணும், அநேக தேசங்களுக்கு இந்த கையினால நாங்கள் கொடுக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. விசுவாசம், விசுவாசத்துல பலப்படணும். ஆண்டு அவங்களுக்கு கடுகள விசுவாசம் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் விசுவாசத்தின் பலம். ஸ்தோத்திரம். விசுவாசத்துல பலப்படும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, சமயம் இல்லாததுனால அவங்களுக்கு சுருக்கி கொடுக்கும். அடுத்தால வசனத்துல பலம் இருக்கும். எத்தனை பேருக்கு வசனத்துல உறுதி இருக்கு? தேவனுடைய வார்த்தையில உறுதி இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்குமா? ஸ்தோத்திரம். ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது தேவ வசனத்தினால் என்னெல்லாம் உண்டாகுது தெரியுமா? பொறுமை உண்டாகுது. தேவ வசனம் எப்பவுமே அவசரப்படாது. ஏதாவது அவசரமா நிறைவேறுதா? ஒன்றும் கிடையாது. இயேசுவிடத்தில் சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, கவனம் போய் இருக்கு. அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம விசுவாசித்ததுன்னா அந்த வசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குன்னா பொறுமையை கற்றுக் கொடுக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வசனத்துல பொறுமையை கற்றுக்கொண்டோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் கற்றுக்கொண்டுட்டே இருக்கிறேன். பொறுமை, பொறுமையா இருக்கு, எல்லாம் நிறைவேறும். எனக்கு ஒரு வார்த்தை நல்லா பிடிக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளிலும் எல்லாம் நிறைவேற்றி, ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றி.
கர்த்தர் தம்முடைய வாயினால் சொன்னது தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றுறதுக்கு நம்ம பொறுமையை கற்றுக் கொடுக்கு. ரெண்டாவது, இந்த வசனம் என்ன செய்யுதுன்னா ஆறுதல் கொடுக்கு. நம்ம கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, வேதனைப்படும் போது இந்த வசனம் என்ன நமக்கு என்ன கொடுக்குது? ஆறுதல். அடுத்த இந்த வசனம் என்ன கொடுக்குதுன்னா நம்பிக்கையை கொடுக்குது. என்ன கொடுக்குது? நம்பிக்கை. இதுதான் நமக்கு நம்பிக்கையே கொடுக்குது. நம்ம வாழ்க்கைக்கு நம்பிக்கையே வேற எதுவும் கொடுக்கல, இந்த வசனம் தான் கொடுத்துருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியில் என்ன கொடுக்குன்னா போதனை. அது ரொம்ப முக்கியம். என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது போதிக்குது. அப்போ இந்த வசனத்தில் பலம் வேணும். வசனத்தில் பலம் இல்லாவிட்டால் துருபதேச ஆவிகள் நிறைய பேரை கவிழ்த்து போட்டுவிடும். நிறைய ஊழியக்காரங்க துருபதேசத்தின் ஆவினால் கட்டப்படுகிறார்கள். வசனம் தெரியாட்டா ஈஸியாக கவுத்து விட்டுருவாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. வசனம் படிக்கணும், வசனத்தை படிக்கணும், அதிகமாக படிக்கணும். சோத்திரம். இன்றைக்கி வசனம் படிக்கிறதுக்கு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஓ, எனக்கு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். வசனம் படிக்க குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? காரணம் என்ன? பிஸி. ஒரு பாஸ்டர் சொன்னார் பிஸிங்கனார். இன்னொரு பாஸ்டர் ஏதாவது சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு அழைப்பு ஹல்லேலூயா. வசனம் படிக்கிற குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? சுத்தம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பிசாசு நம்முடைய சிந்தனையை எங்கேயோ டைவர்ட் பண்ணுறான், திசை திருப்பி விட்றான். நீ வசனத்தை படிக்கிறத விட உலகத்தை நல்லா படி. சுத்தம். மொபைல் ஃபோனை நல்லா படி. வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி படி. ஃபேஸ்புக் எப்படி யூஸ் பண்ணலாம் படி. ஆன்லைன் அந்த இமெயில் எப்படி அனுப்பலாம் படி. இதெல்லாம் தேவைதான். ஆனால் அதுக்கு நேரம் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் பாஸ்டர் நாங்கள் பிரச்சனையில் பட்டன் ஃபோன் வச்சுருக்கோம், எங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது. பாஸ்டர் கையில் தூக்கி காட்டுறாங்க, எனக்கு பட்டன் ஃபோன் தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் பட்டன் ஃபோனை வச்சு பேச தான் முடியும். மற்ற காரியங்கள் செய்யணும் ஸ்மார்ட் ஃபோனை தேடுறோமா இல்லையா? சுத்திரம். உங்ககிட்ட இல்லாட்டா உங்கள் பையன்டையாவது இருந்து சுத்திரம். மக்களையும் சொல்லலாம்னா சுத்திரம். இதை மட்டும் செய்ய தந்து மக்களே அப்படி சொல்கிறோமா இல்லையா? ஸோ தவறு கிடையாதுங்க. ஆனால் வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எதுக்கெல்லாமோ கொடுக்குறோம். வேதத்தை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம், வேதத்தை படிக்க மாட்டேங்கிறோம். இந்த விஷயத்தில் நிறைய. ஆனால் முதல்ல இருந்த அந்த வாஞ்சியோடு படிக்கிற படிப்பு கிடையாது. சிலருக்கு கடமைக்காக படிக்கிறாங்க. பைபிளை கடமைக்காக படிக்கிறாங்க, பிரசங்கத்துக்காக படிக்கிறாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி படித்தோம் தெரியுமா? தேன்போல படித்தோம். ஹல்லேலூயா. அப்படி தானங்க படித்தோம். எப்பவும் பைபிளாக தான் இருப்போம். ஆண்டவர் பார்ப்பார். இப்போவே பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம் போல இருந்தார். ஆனால் போக தேராத கேஸ் இந்த மாதிரி நம்மளை அப்படி மாற்றிட்டோம். தேவ பிள்ளைகளை, வசனத்தின் பலன் நமக்கு வேணும். கடைசி நாட்களில் வசனத்தின் பலன் தேவை. நம்ம இந்த வசனத்துக்குரிய மேன்மை நம்ம இன்னும் தெரியாமல் இருக்கிறோம். என்னை வாழ வைக்கிற இந்த வசனம், நான் இந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு அதுக்கு காரணம் இந்த வசனம். கொத்தனார் வேலை செய்கிறவன் கரண்டியை யாரும் மிதிக்க விட மாட்டான். மிதிக்க விடுவானா? விடமாட்டான். ஸ்தோத்திரம். ரிக்ஷா ஓட்டுகிறவன் அந்த ரிக்ஷாவை யாரும் எதுவும் சொல்ல விட மாட்டான். ஸ்தோத்திரம். ஆட்டோ ஓட்டுகிறவன் அந்த ஆட்டோவை யாரும் சேதப்படுத்த விட மாட்டான். ஏன்னா எனக்கு பொழப்பு உண்டாக்குறது இந்த உபகரணம். நமக்கு பழப்பு எங்கே இருக்குன்னு இந்த வார்த்தையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வயிற்று பழப்புக்காக வசனத்தை எடுக்கலை. ஆனால் நம்ம எல்லாவற்றிலையும் வாழ்வடைவதற்கும் உயர்த்துவதற்கும் இந்த வேதம் தான் காரணம். இதற்கு எத்தனை பேர் இரத்தக்கரையும் சிந்திருக்கிறாங்க, ரத்தம் சிந்திருக்கிறாங்க. ரத்தம் இரத்தத்தினால் இந்த வேத புஸ்தகம் உருவாக்கப்பட்டது. எத்தனை பேர் கண் விழிப்பு, எத்தனையோ பேர் உயிர் கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட வேத புஸ்தகம் நமக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் கிடைத்திருக்குங்க. இந்த வசனத்தில் பலப்படணும். வசனத்தில் பலம் இல்லாதவர்களை பிசாசு ஈஸியாக அழிச்சிருவாங்க. கடைசியாக ஆவியில் பலப்படணும். ஹல்லேலூயா. எதில் பலப்படணும்?
ஆவியில பலப்படணும், மாமிசத்தில் பலப்படக்கூடாது. மாமிசத்தில் பலப்பட்டாச்சுன்னா மாமிசமாக தான் நம்ம செயல்படணும். இந்த மோசே பாருங்க, மாமிசத்தில் செயல்பட்டார், ஒரே ஒரு எகிப்தியனை மட்டும் வெட்டி கொண்டு ஓடிய போயிட்டார். ஆனால் அதே மோசையை கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி பலப்படுத்தினார். முழு இஸ்ரவேலுக்கு விடுதலை மோசையினால் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? ஆவியினால் நிறைந்து செய்கிற ஊழியம், அந்த ஆவியானவரோடு இசைந்து செய்கிற ஊழியம். அந்த பவுல், அந்த அப்போஸ்தலர் எல்லாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்ட காரியம் தான். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அந்த பரிசுத்தாவுடைய பலன் தான் இந்த சுவிசேஷத்தை எல்லா இடமும் கொண்டு போகுது. நம்ம சொல்லுகிற வார்த்தை வெறும் வார்த்தையாக இல்லாமல், வசனமாக இல்லாமல், அந்த ஆவியானவரோடு இசைந்து போகிற போதுதான் அது உள்ளத்துல மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆவியானவர் தான் செய்யணும். நம்ம பேசி ஒருத்தரையும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆவியானவரோடு இசைந்து பேதர் பிரசங்கம் பண்ணாரு. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம 3000 பிரசங்கம் பண்ணியும் இன்னும் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னு ஆவியானவருடைய நிறைவு இன்னும் நமக்கு தேவைப்படுகிறது. நிறைவு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் தேவைப்படுது. அந்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவைப்படுது. எல்லாரும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பராக்கிரமசாலியாக பார்க்க விரும்புகிறார். விழுந்தவர்கள் மத்தியிலே, சுதந்திரத்தை பறிகொடுத்தவர்கள் மத்தியிலே, சுதந்திரத்தை சிறுமைப்படுத்தப்பட்ட சூழலை, தேசத்தின் தேசவாசிகள் நம்மை சிறுமைப்படுத்தி ஒடுக்கப்பட்டு சிறுபான்மையினர் என்று சொல்லுகிற முத்திரையோடு கூட வைத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறான்னு, நீ கொஞ்சம் உனக்கு இருக்கிற பொறுப்பை கூட நீ அதை சரியாக பாதுகாக்கன்னு சொல்லி பிரயாசப்படுகிறதுனால நீ பராக்கிரமசாலியாக கர்த்தர் பார்க்கிறார். பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமை ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உண்மையா ஜெபிக்க போறீங்க. நம்ம எல்லாரும் உண்மையா ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். ஆமை ஆமை கர்த்தாவே, ஆமெனப்பா ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வார்த்தைகளிலே உங்களுடைய இருதயத்தில் ஏதாவது வார்த்தைகள் ஆண்டவர்களோடு இடைப்பட்டு இருப்பார். ஆனால் ஆமை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால நீ பராக்கிரமசாலி. ஆமென். கர்த்தருடைய அழைப்பும் திட்டமும் உண்மையில இருக்கிறதுனால நீ பராக்கிரமசாலி. உன்னை அனுப்புகிறவர் அவராக இருக்கிறதுனால அவர் உன்னை பராக்கிரமசாலியாக மாற்றி இருக்கிறார். நீ பலப்படு. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. thank you jesus, thank you jesus. ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். thank you lord. ஹல்லேலூயா. தீபானவர தீராலர ரியாலர ரிஷந்தல ரபோ ரமனா தீமால ரபோ கபா லவா ரபா ரியாலர. நீ உன்னை எளியவன் என்று சொல்லாதே, நீ உன்னை சிறுமைப்பட்டவன் என்று சொல்லி எண்ணாதே, நீ ஒதுக்கப்பட்டவன் சொல்லி எண்ணாதே. ஹல்லேலூயா. யாரோ என்னை அனுப்புறாங்க, யாரோ என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறவங்க நினைச்சு புலம்பாதே. கர்த்தருடைய பராக்கிரமசாலியை பார்க்கிறார். உன்னுடைய அழைப்பை நீ விட்டு விடாதே. ஓ ஹல்லேலூயா. உன்னை அனுப்பியவரை நீ மறந்து விடாதே. உன்னோடு இருக்கிற தேவனை ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நீ பற்றிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தீபாபாவா ரிஷாபாலர தீராலர ரபாலர ரிகாபாலர ரியாலர ரிஷந்தலர. ஆமெனப்பா. ஹல்லேலூயா, ஆமெனப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம்